எங்களது தொடர் தஃப்சீர் வகுப்பிலே நாங்கள் சூரா யாசீன் எங்களுக்கு சொல்லுகின்ற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் படித்து வருகிறோம். அந்த சூராவுடைய ஆரம்பம் அல் குர்ஆன் என்பது அல்லாஹுவின் வேதம், சத்திய வேதம் என்பதை உறுதிப்படுத்தியதோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர், அவர்கள் நேரான வழியின் மீது இருந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தியதோடு அல்லாஹுடைய கட்டளையையும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையையும் புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு சில தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் திரைகளை ஏற்படுத்தி அவர்களுடைய அகப்பார்வையை அல்லாஹ் திரையிட்டு அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க முடியாத அளவுக்கு செய்துவிட்டான் என்ற செய்தியையும் நாங்கள் பார்த்தோம். அதே நேரம் யாரெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே, இரகசிய வாழ்க்கையிலே அல்லாஹுவை பயந்து நடக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனை கொண்டும் நபிகளாருடைய போதனைகளை கொண்டும் நேர்வழி பெறுவார்கள், பயனடைவார்கள் என்ற அந்த செய்தியையும் இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தந்தது. எனவே இந்த உலகத்தில் ஒரு சாரார் சத்தியத்தை மறுப்பவர்கள், இன்னொரு சாரார் சத்தியத்தை ஏற்றுக்கொள்பவர்கள். இந்த இரண்டு சாராரும் உலகத்தில் என்னென்னவெல்லாம் செய்கிறார்களோ அந்த அனைத்தையும் அல்லாஹ் பதிவு செய்வதோடு அவரவர்களை யாரெல்லாம் பின்பற்றி ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அவைகளையும் அல்லாஹ் பதிவு செய்வான். மறுமை நாளையில் அவரவர்களுக்கு அதனை எடுத்து காட்டுவான் என்ற எச்சரிக்கை செய்தியை அல்லாஹ் சொன்னதோடு சத்தியத்தை மறுக்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தால் பல சந்தர்ப்பங்களில் கவலைப்படுவார்கள், துயரப்படுவார்கள். அப்படிப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூறாவிலே 3 நபிமார்கள் வந்தார்கள். 3 பேரும் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் எடுத்து சொன்னார்கள். ஆனால் அந்த சமூகம் அவர்களை புறக்கணித்தது. 3 நபிமார்களையும் அந்த சமுதாயத்திற்கு ஒரு முசீபத்தாக, ஒரு அபச குணமாக, ஒரு சோதனையாக பார்த்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள், கொலை செய்வதாக கண்டித்தார்கள். அந்த நேரத்தில் அந்த நபிமார்கள் வாழ்ந்த அந்த ஊரின் தொங்கல் பகுதியிலிருந்து ஒரு நல்ல மனிதர் ஓடோடி வருகின்றார். வந்து என்ன சொல்கிறார்? இந்த நபிமார்களுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் தஅவா செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக எந்த கூலியையும் உங்களிடத்தில் கேட்காதவர்கள், அவர்களுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கொள்கையும் எடுத்து சொன்னார். இந்த வானங்கள் பூமியையெல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹுவை வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது? நான் அந்த அல்லாஹுவை வணங்குகின்றேன், அவனுக்கு எதையும் இணை வைக்க மாட்டேன் என்று தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தினார். அதன் காரணமாக அவர் இந்த உலகத்தில் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, சத்தியத்தை எடுத்து சொன்னதற்காக அந்த தனி மனிதர் கொலை செய்யப்பட்டார். அல்லாஹ் என்ன செய்தான்? அவருக்கு உடனே சுவர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்ற செய்தியையும் நாங்கள் பார்த்தோம். மரணத்துக்கு முன்னாலும் தன்னுடைய சமூகத்துக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மரணித்த பிறகும், கொலை செய்யப்பட்ட பிறகும் என்ன செய்தாராம்? அல்லாஹ் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாராம். என்னை இந்த சமுதாயம் கொலை செய்து விட்டது, அல்லாஹ் என்னை மன்னித்து என்னை கண்ணியப்படுத்தி எப்படி சுவர்க்கத்தில் நுழைவித்தான் என்பதை என்னுடைய சமுதாய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று மரணத்துக்கு பின்னாலும் அவர் தன்னுடைய சமுதாயத்தை நினைத்து கவலைப்பட்டார் என்ற ஒரு செய்தியையும் இந்த சூரா யாசின்ல இருக்கிற ஒரு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வரலாற்று நிகழ்வாக நாங்கள் படித்தோம். அங்கிருந்து பெற்ற பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, சத்தியத்துக்காக ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டால் அவன் மறுமை நாளையில் கண்ணியப்படுத்தப்படுவான் என்கிற அந்த பகுதியை பார்த்தோம்.
எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்க கூடாது, சத்தியத்தை விட்டு கொடுக்க கூடாது, குர்ஆன் சுன்னாவிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை நாங்கள் படித்தோம். இப்படி ஒவ்வொரு நபிமாரும் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுதும் அதிகமான மனிதர்கள் புறக்கணிப்பார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், அடியார்களுக்கு கை சேதமே. எப்படிப்பட்ட அடியார்கள்? மா யத்தீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன், அந்த மக்களுக்கிட்ட எந்த ஒரு தூதர் வந்தாலும் அவர்கள் அந்த தூதரை கேவலப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். அவர்கள் கொஞ்சமாவது சிந்திக்கவில்லை. அவர்களுக்கு முன்னால எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான். அலம் யரௌ கம் அஹ்லக்னா கப்லஹும் மினல் குரூன், எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான். அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன், மரணித்தவர்கள் யாரும் இந்த உலகத்துக்கு திரும்பி வரவில்லை. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான்? வ இன் குல்லுன் லம்மா ஜமீஉன் லதைனா முஹ்தரூன், இந்த உலகத்தில் இருந்து அழிக்கப்பட்டவர்களும் சரி, மரணித்தவர்களும் சரி, ஒவ்வொருவரும் அந்த மறுமை நாளையில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ்விடத்தில் அனைவரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் மரணிக்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், இறந்து போகிறார்கள். முஸ்லீம்கள் எங்களோட நம்பிக்கைன்னா மறுமை நாளையில அல்லாஹ் எல்லாரையும் எழுப்புவான்ன்றது. அல்லாஹ் எழுப்புவதற்கு சக்தி உள்ளவனா இல்லையா என்றால் அல்லாஹ் சக்தி உள்ளவன். அதற்கு ஒரு சில அத்தாட்சிகளை சொன்னால் நாங்கள் 2 அத்தாட்சிகளை பார்த்தோம். என்ன? வஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, மரணித்த பிறகு மீண்டும் அவர்களை எழுப்புவான், அதற்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ் என்பதற்கு மனித சமூகத்துக்கு அல்லாஹ் சொல்கிற அத்தாட்சி என்ன? இறந்து போன, காய்ந்து போன, வறண்டு போன பூமியை அல்லாஹ் அத்தாட்சியாக சொல்கிறான். பூமி வறண்டு போயிருக்கிறது, பயிர் பச்சைகள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறது. அஹ்யைனாஹா, ஒரு மழைதான் பொழியும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாங்கள் மீண்டும் அதை உயிர்ப்பித்து எடுப்போம். வஅக்ரஜ்னா மின்ஹா ஹப்பன் ஃபமின்ஹு யஅகுலூன், அதிலிருந்து நாங்கள் பயிர்களை, வித்துக்களை வெளிப்படுத்துவோம், அதிலிருந்து மனிதர்கள் சாப்பிடுகின்றனர். எனவே ஒன்றும் இல்லாம காஞ்சி வறண்டு போயிருக்கிற பூமியில இருந்து அல்லாஹ் மீண்டும் பயிர் பச்சைகளை வெளியாக்குறான், அதிலிருந்து எங்களுக்கு உணவத்தாரான், நாங்க அதை சாப்பிடுறோம். பாருங்க, இங்கிருந்து அல்லாஹ்வை புரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்றும் இல்லாத பூமியிலிருந்து ஒரு மரத்தை, ஒரு பயிரை வெளியாக்கி அதிலிருந்து எங்களுக்கு உணவை தருகிற ரப்புக்கு நாங்கள் மரணித்து மீண்டும் மண்ணோடு மண்ணாக ஆகிய பிறகு எங்களை மீண்டும் எழுப்புறது என்னவல்ல, பெரிய காரியம் அல்ல என்று இந்த பூமியில வரக்கூடிய பயிர் பச்சைகள், விவசாய பொருட்களை வச்சு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றதை, அவன் எங்களை மீண்டும் எழுப்ப சக்தி உள்ளவன் என்பதை உணர்த்தி காட்டினான். அதே போன்றுதான் 2வது அத்தாட்சி நாங்கள் போன கிளாஸ்ல படித்தோம். வஆயத்துன் லஹுமுல் லைல், இரவு என்பது அவர்களுக்கு அத்தாட்சியாக இருக்கட்டும். உலகத்துக்கு இருள்தான் அடிப்படைன்றதை நாங்கள் பார்த்தோம். இந்த உலகத்துக்கு இருள்தான் அடிப்படை. ஏன்? நஸ்லஹு மின்ஹுன் நஹார், சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமியில படுகிற பொழுதுதான் அது பகலாக வெளிச்சமாக வருது. அல்லாஹ் என்ன செய்யறான்? மீண்டும் இரவு வருகின்ற பொழுது அந்த பகலை அல்லாஹ் அப்படியே கலட்டி எடுக்கிறான். ஆனா பகல் இல்லாம போச்சுதான். இதே நேரம் உலகத்தில் இன்னொரு பக்கம், எந்த பக்கத்துக்கு சூரியன் படுமோ அந்த பக்கத்துக்கு பகலா இருக்கும், சூரியன் படாத பகுதி இருட்டா இருக்கும். எனவே இந்த உலகத்துடைய அடிப்படை என்னதான்? இருள் தான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? சூரியனுடைய வெளிச்சத்தை கொண்டு வந்து தந்து எங்களுக்கு பகல் நேரம் ஒன்றை தந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி எந்த வித்தியாசமும் இல்லாம கொண்டு வருகிற ரப்புக்கு எங்களை மரணித்த பிறகு மீண்டும் கொண்டு வருவது பெரிய காரியம் அல்ல. அல்லாஹ் அவனுடைய சக்தியின் அடிப்படையில நாடினா சும்மா நாங்க அல்லாஹ் சக்தி உள்ளவன்றதுக்கு ஒரு அடையாளம், இந்த சூரியனை கொஞ்சம் தாமதப்படுத்தலாமே, அல்லாஹ் வெச்ச செட்டிங் அப்படியே போகும், அதில் எந்த மாற்றமும் வராது. நான் உங்களுக்கு போன கிழமையும் சொன்னேன், அல்லாஹ்வுடைய சக்தியின் அடையாளம், நீங்க புவியியல் சம்பந்தமா படிக்கிற ஒரு ஆள், படிச்ச ஆள்னு சொன்னா நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல. ஒரு சமதரையான பூமியில சமதரையா ஒரு கான்கிரீட்டை போடுங்க, ஒரு கம்பியை நாட்டுங்க. ஜனவரி 1ஆம் திகதியில இருந்து
டிசம்பர் 31ஆம் திகதி வரையில நீங்க ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 1 ஜனவரி 1ஆம் திகதி எந்த இடத்தால சூரியன் வந்துச்சு, 2ஆம் திகதி எந்த இடத்தால வந்துச்சு, எத்தனை மணிக்கு மறைஞ்சிச்சு, ஒரு வருஷத்துக்கு எழுதுங்க. ஒரு வருஷத்துக்கு மார்க் பண்ணிட்டு 2வது வருஷம் நீங்க அதே கோட்டில் பாருங்க, சூரியன் அதே கோட்டில் பயணிக்கும், எந்த வித்தியாசமும் காட்டாது. அதனால இந்த தொழுகை நேர அட்டவணை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால 50 வருஷத்துக்கு முன்னால போடப்பட்டது. இன்று வரைக்கும் அது கண்காணிக்கப்படுது. இன்று வரைக்கும் தரீக்கத்து சமூகத்தால் அது கண்காணிக்கப்படுது. அவர் சாதாரணமா ஒரு நாள் 2 நாள் செஞ்ச முயற்சி அல்ல, பல வருடங்கள் பல உலமாக்களை வைத்துக்கொண்டு செய்த முயற்சி அது. இன்றைக்கும் எங்களுக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூரியன் அல்லாஹ் வெச்ச இடத்திலும், உலகம் அதை வெச்ச இடத்திலும், சந்திரன் அதை அல்லாஹ் வைத்த இடத்திலும் அதே கோணத்தில் பயணிச்சு கொண்டிருக்குதுண்டா, படைச்சவன் ரப்புக்கு இப்படி உலக செட்டிங்கை வைக்க முடியும் என்றால் எங்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியுமா, முடியாதா? இதைத்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அத்தாட்சியா சொல்றான். இதுக்கு சிந்திச்சு பாருங்கன்றதுக்கு. வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதனுடைய தரிப்பிடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. தாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம், இது அனைத்தையும் மிகைத்தவனான, அனைத்தையும் அறிந்தவனான அல்லாஹ்வுடைய நியதி ஏற்பாடு. அவனுடைய ஏற்பாட்டில் தான் இந்த உலகம் அப்படியே போய்கொண்டிருக்குது. சூரியனும் சந்திரனும் அதாவது வைக்கப்பட்ட இடத்துல வைக்கப்பட்ட விதத்துல போகுது. உலகம் அல்லாஹ் விதித்த பிரகாரம் சுத்தி கொண்டிருக்குது. அதனால எந்த செட்டிங்கும் மாறாங்க, அப்படியே நடந்து கொண்டிருக்குது. இதை சிந்திச்சு பாருங்கன்றதுக்கு ஒரு அத்தாட்சியா அல்லாஹ் சொல்றான். இதை சிந்திச்சு பார்த்தா படைச்சவன்றப்ப புரிஞ்சுக்கலாம். இந்த உலகம் சுத்தி கொண்டிருக்கிற உலகம் கொஞ்சம் பிரேக் ஆகிச்சுன்னு வைங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் லேட்டாகி போனிச்சு. அமெரிக்காவுக்கு சூரியன் படக்கொள்ள கொஞ்சம் லேட் ஆகினா ஸ்ரீலங்காவுக்கு படக்கொள்ள லேட் ஆகணுமே. அப்படி ஒரு நாளும் வாழ்க்கையில லேட் ஆகாது. இந்த உலக வரலாற்றில் ஒரு நாளும் லேட் ஆகாது. அந்த வைக்கப்பட்ட அந்த செட்டிங்க்கு போய் கொண்டிருக்கிறதுனால தான் சூரியன் சந்திரன் அதற்கு நடுவில் இந்த உலகம் இருந்து கொண்டு அதனுடைய பாட்டுல போய் கொண்டிருக்கு. அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். நீங்க சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கலாம். அடுத்ததெல்லாம் என்ன சொல்றான், நாங்க சூரியனை பத்தி போன கிழமை படிச்சோம். சூரியன் ஓடுறதுண்டா என்ன, இந்த நூற்றாண்டுல சூரியனுடைய ஓட்டத்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கிற ஒரு சூரியனின் ஓட்டம் இன்று வரைக்கும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்படல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் சூரியன் என்ன செய்கிறது, ஒரு இடத்துல போய் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்குது. அந்த அனுமதி கொடுத்ததன் பிறகுதான் அது மீண்டும் கிழக்குல உதிக்குது. அல்லாஹ் அனுமதி கொடுக்க மறுத்தால் அது மேற்குல என்ன செய்யும், உதிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுதான் உலக அழிவுக்கு அடையாளமாக இருக்கும். இது சூரியன் எந்த இடத்துல நின்று அனுமதி கேட்குது, அதை பத்தி இன்னும் விஞ்ஞானத்துக்கு என்ன செய்யல, சொல்ற அளவுக்கு அறிவு வரல. 1400 வருஷத்துக்கு முன்னால சூரியன் ஓடுதுன்னு அல்லாஹ் சொன்னான். சஹாபாக்கள் அல்லாஹ் சொன்னா உண்மை, குர்ஆன் சொன்னா உண்மை, ரசூலுல்லாஹ் சொன்னா உண்மைன்னு நம்பிட்டு போயிட்டாங்க. நாங்க அதே மாதிரி ஹதீஸ்ல வருது, சூரியன் ஒவ்வொரு நாளும் மறைகிற இடத்துல அல்லாஹ் கிட்ட ஒரு அனுமதி கேட்குது. அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகுதான் உதிக்குதுன்ற ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரியில பலமான அறிவிப்பாளர் கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த ஹதீஸை நாங்கள் உள்ளத்தால ஏற்று நம்புறோம். இந்த நூற்றாண்டு விஞ்ஞானிகள் அதனுடைய உண்மை தன்மையை கண்டுபிடிக்காவிட்டாலும் அடுத்த நூற்றாண்டில் வரக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அதற்கு மிகச்சிறந்த ஆதாரம் என்ன, இந்த உலகத்திலே தான் யஜூஜ் மஜூஜ் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மலைக்கு மத்தியில ஈயம் உருக்கியூத்தப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில சொல்லி காட்டுறான். கியாமத்து நாளுடைய அடையாளத்துக்கு அவங்க அதை உடைக்கப்படும், வெளியே வருவாங்க. யஜூஜ் மஜூஜ் இந்த உலகத்துக்கு வாரது உலக அழிவின் அடையாளம். அவங்க திடீர்னு இறங்குற ஒரு சமுதாயம் அல்ல, இன்றைக்கும் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அது இன்றைய விஞ்ஞான உலகத்துடைய கண்ணுக்கு என்ன செய்யல, விலங்கல்லண்டா. இதுதான் அல்லாஹுடைய சக்தியும் வல்லமையும் என்றதை குர்ஆனுடைய போதனைகளை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சொல்றோம், வல் கமர கத்தர்னாஹு மனாசில். சந்திரன் இருக்கின்றதே, அந்த சந்திரனுக்கு நாங்கள் பல இடங்களை வைத்திருக்கிறோம். மனாசில்,
அது தரித்து நிற்கிற பல இடங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். எப்படி? முதல் பிறை சந்திரனுடைய முதல் இந்த உலகத்துக்கு விளங்கக்கூடிய முதலாவது கட்டத்துக்கு நாங்கள் பிறைன்னு சொல்லுவோம், தலை பிறைன்னு சொல்லுவோம். அது வளர்ந்து 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 வந்து அது பரிபூரணம் அடைந்து விட்டால் பௌர்ணமின்னு நாங்கள் சொல்லுவோம். அதன் பிறகு தேய்பிறை, தேஞ்சி தேஞ்சி போனா மீண்டும் எந்த வடிவத்தில் ஆரம்பிச்சதோ அதே வடிவத்தில் தான் ஒரு கோட்டு வடிவத்தில், வளைந்த ஒரு கோட்டு வடிவத்தில் அது அப்படியே மறைஞ்சி போகும். மீண்டும் என்ன செய்யும்? மேற்கு திசையில சூரியன் மறைந்த பிறகு உதிக்கும். வளர்பிறை நல்லா விளங்குங்க, எப்பொழுதும் மேற்கு சைட்ல இருக்கும். வளர்பிறை மேற்கு சைட்ல இருக்கும், தேய்பிறை கிழக்கு சைட்ல இருக்கும். நீங்க வளர்பிறையை பார்க்கணும்டா மகரிபுக்கு பின்னால் அப்படி பார்க்கலாம். மகரிபுக்கு பின்னால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல காட்டும். அது விளங்கிச்சா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல காட்டும். தேய்பிறையை நீங்க சுபகுக்கு பின்னால பகல் 12 மணி 1 மணி 2 மணி 3 மணிக்கு பின்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29வது நாள் வரையில உங்களுக்கு கிழக்கு சைட்ல உங்களுக்கு என்ன செய்யலாம்? சந்திரனுடைய கடைசி வடிவத்தை பார்க்கலாம். அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, நாங்கள் சந்திரனுக்கு அதற்குரிய பல இடங்களை நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அது வளர்ந்து வளர்ந்து தேய்ந்து தேய்ந்து ஹத்தா ஆதகல் உர்ஜூனில் கதீம், அது ஒரு ஈத்தம் பழைய பாலையை போன்று ஆகும் வரையில் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஈச்சப்பழ கொலை இருக்குது தானே, இந்த கொலை தொங்குற அந்த பாலை இருக்குது பாருங்க, அந்த பாலையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சந்திரனுடைய கடைசி வடிவத்தை உங்களுக்கு பார்க்கலாம். நீங்க 29வது நாள் இருக்குது பாருங்க, எங்களோட கேலண்டர் படி பிறையில 29வது நாள் 8வது நாள் கிழக்கு சைட்ல சுபகு தொழுதுட்டு போகல பாருங்க, அடிவானத்தில் விளங்கும் எது? சந்திரன் கடைசி கட்டங்கள் விளங்கும். 27 28 29வது புறையில உங்களுக்கு என்ன செய்யலாம்? தேய்பிறையில கடைசி வடிவங்களை பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்டா, நீங்க ஈத்தம்பழ பாலை இருக்குது, காஞ்ச பாலை, அது மாதிரி இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இத அல்லாஹ் ஏன் சொல்றான்டா, இதுல படைத்தவன் ஒருவன் இருக்கிறான்ன்றதுக்கு அத்தாட்சி இருக்குதுன்றான். நீங்க இன்றைக்கும் சரி, நீங்க பிறந்து இன்றைக்கு 30 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, 30 வருஷமும் சந்திரனுக்கு வைக்கப்பட்ட செட்டிங் இதுதான், அதுல எந்த மாற்றமும் வராது. நீங்க இன்றைக்கு எந்த மெத்தட்ல பாக்குறீங்களோ இதே வடிவமும் இதே சந்திரன் தரிக்கின்ற இடங்களையும் உங்களோட 60வது வயசுலயும் அதே செட்டிங்ல பார்க்கலாம். கொஞ்சம் முந்தி பிந்திருந்தா வித்தியாசமாகணும் தானே, அப்படி எந்த வித்தியாசமும் வராது. சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல இருக்கும். இந்த உலகம் ஒரே வடிவத்தில் சுத்துறதுனால அதனுடைய காட்சிகள் எங்களோட கண்ணுக்கு ஒரே விதத்துல தான் தென்படும். அல்லாஹ் அதை கொஞ்சமாவது முன்னாக்கி பின்னாக்கி அங்கலாக்கி இங்கலாக்கி வைக்கிறல்ல, வைக்கப்பட்ட செட்டிங் அப்படியே நேர்கோட்டில் இருக்குது. ஒரே நேர்கோட்டில் இருந்து கொண்டு எல்லாம் என்ன செய்து தொடர்ந்து போய்கொண்டிருக்குது. என்ன அசைவு வந்தாலும், என்ன காத்தடிச்சு வந்தாலும், பூமியில என்ன அதிர்வு ஏற்பட்டாலும், சுனாமி வந்தாலும் இந்த செட்டிங்ல என்ன செய்யாது, எந்த மாற்றமும் வராது. இந்த அளவு நீங்க படிச்சிருப்பீங்க அண்ட சராசரங்களை பத்தி. சந்திரன், உலகம், சூரியன், உலகம், சந்திரன், இது மாதிரி 8-9 கோள்கள் சுத்தி வளைச்சிருக்கு. இது மாதிரி சூரிய குடும்பங்கள் பலது இருக்கு. ஒன்று இன்னொன்றோடு முட்டிக்கொள்ற அளவுக்கோ ஒன்று இன்னொன்ற பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு என்ன செய்யறது இல்லை, ஆகிறது இல்லை. அல்லாஹ் வெச்ச செட்டிங்ல அப்படியே இருக்குதுன்றதைத்தான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ன்றதுக்கு அத்தாட்சி அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. லஷம்சு எம்பகீலஹா அன் துத்ரிக்கல் கமர், எந்த ஒரு கட்டத்திலும் சூரியன் என்றது சந்திரனை அடைந்து கொள்ளவும் மாட்டாது. வளல்லைரு சாபிக்கும் நகார், அல்லாஹ் வெச்ச செட்டிங்ல இரவு பகலை முந்தவும் ஆது. இரவுடைய நேரமாகத்தான் இருக்கும். அதுல ஒரு நாளும் என்ன செய்யாது, முந்தல் பிந்தல்ன்றது என்ன செய்யாது, மாறாது. அல்லாஹ் வெச்ச செட்டிங்ல அப்படியே போய் கொண்டிருக்கும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வகுல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், சூரியன், சந்திரன், புவி, வியாழன், புதன், ஏகப்பட்ட கோள்கள் இருக்குத்தானே, இது எல்லாம்
அல்லாஹ் வச்ச இடத்துல அப்படியே நீந்தி போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சூரிய குடும்பம் அப்படியே வேகமா பயணம் செஞ்சு கொண்டிருக்கு. அதனுடைய இடத்துல அல்லாஹ் எப்படி வச்சானோ அந்தந்த இடத்துல இறுக்கி பிடிச்சு கொண்டு வேகமா போய் கொண்டிருக்குதுன்னு இன்றைய விஞ்ஞான உலகம் கண்டுபிடிச்சு. இவ்வளவுதான் விஞ்ஞான உலகம் சொல்லி இருக்கிறது. இதை தாண்டி நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்களை விஞ்ஞானம் சொல்லுமோ தெரியாது. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஒவ்வொன்றும் அதனுடைய இடத்தில் இருந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. சூரிய உலகம் அதனுடைய இடத்துல இருந்து கொண்டு தன்னைத்தானே சுத்தி கொண்டு என்ன செய்து போய்கொண்டிருக்குது. சந்திரன் சூரியன் எல்லாம் பயணிச்சு கொண்டிருக்குதுன்றான் அல்லாஹ். அதனுடைய இடத்தை விட்டு ஒன்றும் நகராதுன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த விஞ்ஞான ஆய்வும் இந்த விஞ்ஞான முடிவுகளும் இன்றைக்கு உலகம் எங்களுக்கு தொட்டு சொல்லி இருக்குது. நாங்க சிந்திச்சு பார்க்கிறோம், வீடியோக்கள்ல பார்க்கிறோம். ஆனா சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க? 1400 வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு துல்லியமா பார்த்தெல்லாம் நம்பல. அல்லாஹ் சொல்றான், அது மாதிரி இந்த உலகம், சூரியன், சந்திரன் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்குதுன்றதை நம்பிட்டு போயிட்டாங்க. எனவே இந்த அந்த சராசரங்களுக்கு ஒரு செட்டிங்கை வச்ச அல்லாஹ் எங்களையும் பராமரித்து கொண்டிருக்கிறான். எங்களில் மரணிக்க செய்யவும் சக்தி உள்ளவன், மீண்டும் எழுப்பவும் சக்தி உள்ளவன் என்ற ஆழமான பாடத்தை இதிலிருந்து நாங்க படிச்சுக்கொள்றோம். இன்னொரு செய்தி மனித சமூகத்துக்கு அத்தாட்சியா அல்லாஹ் சொல்றான். என்ன? வஆயத்துன் லஹும், அவர்களுக்கு இன்னும் ஒரு அத்தாட்சி இருக்கிறது. இது பாருங்க, எங்களோட இருக்கிற பூமி, இந்த பூமியில வரக்கூடிய பயிர் பச்சைகள், உணவு வகைகள், அதை சிந்திச்சா படைச்சவனை புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று அந்த சராசரத்துல உள்ள சூரியன், சந்திரன், இந்த உலகம், அதனுடைய பயணங்கள், அது சுற்றுகிற விதம், அதை பத்தி சிந்திச்சா படைச்சவன் ரப்ப புரிஞ்சுக்கலாம். இன்னொன்றையும் அல்லாஹ் சிந்திக்கிறதுக்கு சொல்றான். வஆயத்துல்லஹும், அவர்களுக்கு இன்னும் ஒரு அத்தாட்சி இருக்கிறது. அன்னா ஹமல்னா ذُرِّيَّتَهُمْ ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பல்களில் அவர்களுடைய சந்ததிகளை நாங்கள் கடலிலே சுமந்து செல்லுகின்றோம். கடலோரத்துக்கு போனா எவ்வளவு பெரிய கப்பல் தொன் கணக்கு பாரத்தை ஏற்றி கொண்டு கடல்ல பயணம் பண்ணுது. நாங்க வாழ்க்கையில தாண்ட கப்பல், நீர்ல மூழ்கி போன கப்பல் கேள்விப்படுறது மிச்சம் குறைவு. தொன் கணக்கு பொருட்களை ஏற்றி கொண்டு எந்த அசைவுகளும் இல்லாம என்ன செய்து கப்பல் பயணம் பண்ணுது. அதே நேரம் அந்த தொன் கணக்கு பொருட்கள் அப்படியே இறக்கி வச்சுட்டு வெறும் கப்பலாகவும் போகுது. அலைகள வேகத்துக்கு அடிச்சு கொண்டு பிறண்டு தாண்டதாக வார வரலாற்று நிகழ்வுகள் மிச்சம் குறைவு. இதை யார் இந்த கடல் தண்ணிக்கு இந்த கொண்ட்ரோலை கொடுத்திருக்கிறார்? நல்லா விளங்குங்க. கடல் தண்ணீருடைய அடர்த்தி, அலைகளுடைய தன்மை, காற்றுடைய வேகம், இதுலதான் கப்பல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேகமாக வீசுகிற காற்று கொஞ்சம் திசை மாறி வீச ஆரம்பிச்சா கப்பலுக்கு பயணம் பண்ண இயலாது. உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நங்கூரத்தை போட்டு உடனே கப்பலை நிப்பாட்டிடுவாங்க. அந்த இடத்துல காத்து கொஞ்சம் சுத்தி அடிக்க ஆரம்பிச்சா கப்பலுக்கு பயணம் பண்ண இயலாது. அல்லாஹ் இந்த காற்றை கொண்ட்ரோலா வச்சிருக்கிறான் பாருங்க. அதுலதான் இந்த கப்பல் அதனுடைய வழியில் அப்படியே போய்கொண்டிருக்குது. அல்லாஹ் சிந்திக்கிற சமூகத்துக்கு சொல்றான், மிக தொன் கணக்கு பாரங்களை ஏற்றி நிரப்பப்பட்ட கப்பல்களில் மனிதர்களையும் அல்லாஹ் சுமந்து கொண்டு செல்ல வச்சிருக்கிறானே, இது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குள்ள அத்தாட்சி. கப்பல் பயணம், கப்பல்ல போற ஆட்கள் இப்போ உங்களுக்கும் சில நேரம் உங்களோட ஊர்களில் இருப்பாங்க, 6 மாசம் போவாங்க, 6 மாசம் ஊர்ல இருப்பாங்க. ஏன் கப்பல்ல பயணம் பண்ற ஆட்களுக்கு இப்படி? ஏண்டா அவ கப்பல்ல பயணம் பண்ணின சில பேர் சொல்லுவாங்க, மௌலவி நாங்க உசுர கையில வச்சுக்கிட்டு தான் போறது, தப்பி போய் சேர்ந்துட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ். அதனால அவங்களுக்கு 6 மாசம் லீவ் கொடுத்து அனுப்பியாச்சு, நிம்மதியா இருந்துட்டு வா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் டென்ஷன் தான். சொல்ல திடீர்னு கடல் கொஞ்சம் குழம்ப ஆரம்பிச்சா என்ன பண்ணலாம்? பயம் வந்துடும், அச்சம் வந்துடும். இப்படி ஒரு சூழ்நிலையில தான் கப்பல் பயணம்ன்றது இருக்குது. ஆனா அதை பெறலாம, தாண்டு போகாம, அடிக்கிற அலைக்கு தண்ணீர் உள்ளே வராமல் அல்லாஹ் அதை கொண்ட்ரோலா வச்சு, கடலை கொண்ட்ரோலா வச்சிருக்கிறதுனால தான் கப்பல் அதனுடைய பாட்டில் போய் கொண்டிருக்கு. அதனால
கப்பல் பயணத்துல போற ஆட்களுக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ்ட நம்பிக்கை இருக்கிற சமூகத்தில் அல்லாஹ்ட நம்பிக்கை இருக்கும். கடல் அந்த மாற்று மதத்தவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். அதே போல இந்த பூமியை பத்தி சொன்னோம் பாருங்க, இவங்களுக்கு விவசாயிகளுக்கு நிறைய கடவுளை பத்தி நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவங்களோட லாபம் வருமானம் எல்லாம் எங்கதான் இருக்கு, அவங்கள தாண்டின ஒரு சக்தியில தான் இருக்கு. அதனால கடவுள் நம்பிக்கை அதிகம் அவங்களுக்கு. அதே போலதான் இந்த அண்ட சராசரங்களை ஆய்வு பண்ணக்கூடிய நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. பல பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இதுல கைய வச்சா அவங்களோட ஈமான் அதிகரிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அந்த அளவுக்கு அல்ல அற்புதங்களை சொல்லிட்டு அல்ல சொல்றான் பாருங்க, வஹலக்னாலஹும் மின் மிஸ்லிஹி மா யர்கபூன். இது கப்பல்ன்றது, போர்டுன்றது, தோணின்றது பயணம் செய்கிற வாகனங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமானது, ஆச்சரியமானது, மனிதன் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது. இது அல்லாம மனிதர்கள் ஏறி பயணம் செய்வதற்கு இன்னும் பலவற்றை நாங்கள் படைத்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு தானே வேன், கார், அது இதுன்னு பார்க்கிறோம். அன்றைக்கு இருந்தது என்ன? குதிரை, ஒட்டகம், கழுதை, இதுல தான் மிக நீண்ட தூரம் பயணம் பண்ணி இருக்கிறாங்க. அல்லாஹ் படைச்ச படைப்புகள்ல தான் போயிருக்கிறாங்க. இந்த செட்டிங் எல்லாம் பார்க்கிறான் மனுஷன். எப்படி ஃப்ளைட்டு பறக்குது, சும்மா பறக்கல. ஃப்ளைட்டு ஏறுற நேரம் இறங்குற நேரம் நீங்க பாருங்க, அது அந்த 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 டயரை வந்து வெளியே போடுது பாருங்க. இதை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு போன்ற பெரிய பறவைகள் பறக்கிற நேரம் காலை உள்ளுக்காக்கத்தான் வச்சுக்கிறது, அது இறங்குற நேரம் தான் இப்படி விரிக்குது. இதெல்லாம் பார்க்குறான். நீங்க ஃப்ளைட்டில் ஜன்னலோரத்தில் நின்று போனா அந்த சிறகு ரெண்டு இருக்கு தானே, இதுல எவ்வளவு துல்லியமா அவன் பட்டு பட்டா வச்சிருக்கிறான்னு பாருங்க. அதை தூக்குறதும் பணிக்கிறதும் வெளியே வாரதும் அப்படி கொஞ்சம் அகண்டு போறதும், இந்த செட்டிங் எல்லாம் சும்மா இல்ல. பறவைகளுடைய இறக்கைகளை பார்த்து வச்சிருக்கிறான். சும்மா அவன் கண்டுபிடிக்கல. அற்புதமான மிகப்பெரிய தூரத்துல மிக உயரத்துல பறக்கக்கூடிய பருந்து கழுகுகளுடைய செட்டிங்ல தான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்கிறான். இந்த தும்பி இருக்குது பாருங்க, அவ்வளவு தூரத்துக்கு பறக்காது. தும்பியோட செட்டிங்ல தான் இந்த ஏரோப்ளேன் இருக்குதே, ஹெலிகாப்டர் நாங்க சொல்லுவோம், அதனுடைய செட்டிங்கை வச்சிருக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து தான் அவன் செஞ்சு வச்சிருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு சொல்றான்டா? மனிதர்கள் ஏறி பயணம் செய்வதற்கு இலகுவாக நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த வாகனங்கள், அதிலும் குறிப்பாக கப்பல் பயணத்திலே அந்த கப்பலை பத்தி சிந்திச்சு பாருங்க. யாரை புரிஞ்சுக்கொள்ளலாம்? படைச்சவனை புரிஞ்சுக்கொள்ளலாம். எப்படி தெரியுமா? வ இன் நஷ நுக்ரிகுஹும், நாங்க நாடினா அவங்கள மூழ்கடிப்போம். ஃபலா ஸரீக லஹும், எவ்வளவு சத்தம் போட்டாலும் உதவிக்கு ஆள் இருக்காது. வலாஹும் யுன்கதுன், தாண்டிட்டாங்கன்னா அவர்கள் மீண்டும் தப்பி கொண்டு வரப்பட மாட்டார்கள். இதன் கப்பல் பயணம்ன்றது. எனவே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்குள்ள அத்தாட்சிகள் எங்கட கண் முன்னால இருக்கிற மனித சக்திகளை தாண்டிய படைப்புகள். எனவே கப்பல் பயணம் பண்ணுதுண்டா கடல் அலைகளுடைய தன்மையும், காற்று அடிக்கின்ற திசை, அதனுடைய வேகம், அதனுடைய விதம், இதுகளை வச்சுத்தான் நிம்மதியான பயணங்களை கப்பல் மேற்கொள்ளுதுண்டா என்ன முடிவு? படைச்சவன் ரப்பு நாடினா கப்பலை பிரட்டி மக்களை அழிச்சு போடலாம். இந்த சக்தி உள்ள ரப்புக்கு எங்களை விரும்புகிற காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ வைக்கலாம், அவன் விரும்புகிற நேரம் மரணிக்க செய்யலாம் என்ற பாடத்தை நானும் நீங்களும் படிப்போம். அதில் இருந்து மனிதன் பெற வேண்டிய ஒரு சில பாடங்கள் அல்லாஹ் சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்கள் அடுத்த வகுப்புல நாங்கள் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக்.